அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நற்பண்புகளும் கெட்ட குணங்களும்ங்கிற தலைப்பில் நம்ம போன வாரம் நம்ம நேற்று சில செய்தியை பார்த்தோம். அதில் இன்னைக்கு நற்பண்புகளின் அவசியம், நற்பண்புகளின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் சுருக்கமாக சில செய்திகளை பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் புகாரியுடைய ஒரு ஹதீஸை உங்களை நான் ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6465வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல, நீங்கள் செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று சொன்னால் தொடர்ச்சியாக செய்கின்ற அமல். அது குறைவாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய அமல்களில் அது குறைவான அமல்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நிரந்தரமாக அமல்களை செய்கிறோமா இல்லையா, அதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்ற ஹதீஸ் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம எப்படி மாஷா அல்லா தபாரக்கல்லா நேற்று பள்ளிவாசல் நிரம்ப வந்தோமோ, மாஷா அல்லா தபாரக்கல்லா இன்றைக்கும் வந்திருக்கிறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகள்லையும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இது மாதிரி வரணும் என்கிற இந்த அன்பான வேண்டுகோளோடு செய்திக்கு வந்துடுறேன். நற்குணத்தின் அவசியத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல சூரா நூன் வல் கலம் என்று சொல்லக்கூடிய 68வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் பாராட்டுறான். வ இன்னக லஅலா, கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வைக்கலாமே, ஓவர் சவுண்டாக தெரியுது. வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே உங்களுடைய நற்குணம் என்பது மகத்தான நற்குணமாக இருக்கிறது, மிகச்சிறந்த நற்குணமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகத்துடைய நற்பண்புகளை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப நற்பண்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, இன்னமா புஇஸுது லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதே நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக, நல்ல பண்புகளை முழுமைப்படுத்த தான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க என்று சொன்னா, அப்ப நற்பண்புகள் முழுமைப்படுத்துவது என்பது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அடுத்த ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2553வது ஹதீஸாக ஒரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மை என்றால் என்ன, தீமை என்றால், ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி என்ன, நன்மை என்றால் என்ன, இரண்டாவது கேள்வி தீமை என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயங்களை சொல்லி இந்த ரெண்டும் தான் நன்மைகள் என்று சொன்னார்கள். அது மாதிரி இன்னொரு ரெண்டு விஷயங்களை சொல்லி இந்த ரெண்டும் தான் தீமைகள், பாவங்கள் என்று சொன்னார்கள். எந்த ரெண்டும் நன்மை என்று சொன்னால், முதல் நன்மை என்பது தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது, அல்லாஹ்வை பயந்து கொள்வது. நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவுகளை பற்றி நாளை மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ் விசாரிப்பான். அதற்குண்டான கூலிகளை நன்மையாக இருந்தால் சொர்க்கமாக தருவான், பாவமாக இருந்தால் நரகமாக தண்டிப்பான் என்ற
ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா இல்லையா? இந்த அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது முதல் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது நன்மை என்ன என்று சொன்னால் ஹுஸ்னுல் ஹுலுக், நற்பண்புகள், நற்பண்புகளோடு வாழ்வது என்பது இரண்டாவது மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய கேள்விக்கு பதிலா சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நன்மை என்று சொன்னால் ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய பயம், தக்வா. இரண்டாவது என்ன? நற்பண்புகள். இந்த ரெண்டு தான் நன்மை. நன்மையை பற்றி அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்கும் போது, நீங்க எல்லாம் நோன்பு வைக்கிறது நன்மை, நீங்க எல்லாம் தொழுகிறது நன்மை, நீங்க எல்லாம் ஹஜ்ஜு பண்றது நன்மை, நீங்க எல்லாம் உம்ராவுக்கு போறது, அதையெல்லாம் எதை சொல்றாங்க? இறையச்சமும் நற்பண்புகளும் என்று சொன்னால், அப்ப இறையச்சம் நற்பண்புகள் என்பது இந்த தொழுகிறோமா இல்லையா, நோன்புகள் வைக்கிறோமா இல்லையா, இதைவிட மிகச்சிறந்த ஒரு நன்மை என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி அந்த சஹாபி கேள்வி கேட்டார்ல, பாவம் என்றால் என்ன கேள்வி கேட்டார்ல, அதுக்கு சொல்லுவாங்க, பாவம் என்று சொன்னால் மாஹா கஃபி நஃப்ஸிக, எதை நீங்கள் செய்துவிட்டால் அதற்கு பிறகு உங்களுடைய உள்ளம் உறுத்துகிறதோ அது பாவம். ஒரு செயலை செஞ்சிட்டோம், ஒரு செயலை செஞ்ச உடனேயுமே மனசை என்ன செய்யும்? உறுத்து, ஆகா தப்பு பண்ணிட்டோமே, தெரியாம செஞ்சிட்டோமே, செஞ்சிருக்க கூடாது என்று ஒரு செயலை செய்துவிட்டால் நம்முடைய உள்ளம் உறுத்துகிறதே, அப்படி உறுத்தினால் அந்த செயலுக்கு பேர் என்ன? பாவம். முதல் பாவம். இரண்டாவது பாவம் எது என்று சொன்னால் அலன்னாஸ், நீங்கள் செய்கின்ற செயல்களை பிறர்கள் பார்த்துவிடக் கூடாது, தனிமையா அந்த வேலையை செய்வோம், யாரும் பார்த்திடக்கூடாது, யாரும் பார்த்திடக்கூடாது அப்படின்னு ரகசியமாக செய்கிறோமா இல்லையா, பயந்து பயந்து செய்கிறோமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன? பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொல்லிருக்கிறாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நன்மை என்று சொன்னாலே ஒன்னு தக்வல்லாஹ், இரண்டாவது என்ன? ஹுஸ்னுல் ஹுலுக், நற்பண்புகள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. எனவேதான் இமாம் அபூதாவுதர்கள் நன்மையை பற்றி பேசுகிறார்கள், இந்த நற்பண்புகளை பற்றி. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, உங்களுடைய நற்பண்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய நற்பண்புகளை நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், யாருடைய நற்பண்பு முழுமையாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில், மிக உயர்ந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிக உயர்ந்த சொர்க்கத்தின் மாளிகைக்கு நீங்கள் சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்று சொன்னால், எப்படி சொர்க்கத்தில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் பின் ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக உயர்ந்த சஹாபாக்களுக்கு மிக உயர்ந்த சொர்க்கத்தில் மாளிகை இருக்கிறதோ, அதுபோன்று யாருடைய பண்புகளை, குணங்களை நல்ல குணமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கிறது? சொர்க்கத்தில் மாளிகை இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த நற்பண்புகளின் சிறப்பு என்னங்கிறதுக்கு இந்த ஹதீசுகள் எல்லாம் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாளைய மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா நல்ல பண்பு இருக்கனே. சும்மா நம்ம தொழுது போட்டு நோன்பு வச்சு ஜகாத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜு பண்றோம், அதை தாண்டி என்ன வேணும்? நல்ல குணம் இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும். நல்ல பண்புகள் இருந்து மக்கள்கிட்ட நல்ல வேண்டு பேர் வாங்கி நம்ம மூத்தா போன பிறகு நம்மளை பத்தி மக்கள் என்ன பேசணும்? நல்லவர் என்று பேச வேண்டும், நல்லவர் என்று பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமே தவிர, அப்படி மக்கள்கிட்ட நல்ல வேண்டு பேர் வாங்காம எவ்வளவு தொழுதாலும், நோபுகளை வைத்தாலும், ஜகாத்துகளை கொடுத்தாலும், ஹஜ்ஜிக்கு போனாலும், உம்ராவுக்கு போனாலும் எங்கே போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1367வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களை தாண்டி ஒரு ஜனாசா போகும். ஜனாசா அவர்களை கடந்து செல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பற்றி பாராட்டி பேசிக்கொண்டு போவார்கள். ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்களே, பின்னால போகக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவரு, ரொம்ப சாலிஹானவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நற்பண்புகளை பற்றி, நல்ல குணங்களை பற்றி அந்த ஜனாசாவுக்கு பின்னால் மக்கள் பாராட்டி பேசிக்கொண்டு போகிறார்கள். அதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வஜபத், அவர் மீது வாஜிபாகி விட்டது.
அவர் மீது கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு ஜனாசா போகிறது. அத மக்கள் எல்லாம், ஜனாசாவுக்கு பின்னால போகக்கூடிய மக்கள் எல்லாம், பெரிய ஒரு பாவி, பெரிய ஒரு கெட்டவன், பெரிய ஒரு அநியாயக்காரன், அந்த அநியாயக்காரன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு அவருடைய கெட்ட குணங்களை மற்ற மக்கள் ஜனாசாவுக்கு பின்னால் பேசிக்கொண்டு போகிறார்கள். அத ரசூலுல்லாஹ் காதில் கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு சொன்னார்கள், வஜபத், அவர் மீது வாஜிபாகிவிட்டது, அவர் மீது கடமையாகிவிட்டது என்று. அதற்கும் வஜபத் என்று சொன்னார்கள். ரெண்டையும் கேட்ட சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, மல் வஜபத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு எது வாஜிபாகி விட்டது, இவருக்கு எது வாஜிபாகி விட்டது, அவர் மீது எது கடமையாகி விட்டது, இவர் மீது எது கடமையாகி விட்டது என்று கேட்ட சஹாபி யாரு? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் மரணித்து விட்டால் அந்த மௌத்துக்கு பின்னால் மக்கள் பாராட்டுறாங்களோ, மக்கள் புகழ்றாங்களோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவர் மீது என்ன வாஜிபாகி விட்டது? ஜன்னத்து, சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. யாருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய கெட்ட குணங்கள் பேசப்படுகிறதோ, வஜபத் லஹுன் நார், அவர் மீது நரகம் வாஜிபாகி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொல்றாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய நற்பண்புகள் பாராட்டப்படணும், நம்முடைய நற்பண்புகள் புகழப்படணும். அப்படி புகழப்பட்டால் தான் நம்ம யாராக முடியும்? சொர்க்கவாசியாக முடியும் என்பது மாத்திரமல்லாமல், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் ஹத்தாப் சொல்லுவாங்க, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், நீங்கள் தான் இந்த பூமியின் அல்லாஹ்வுடைய சாட்சிகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் தான் இந்த பூமியின் அல்லாஹ்வுடைய சாட்சிகள். அப்ப நீங்க நல்ல வேண்டும் புகழ்ந்தாதான் அல்லாஹ் எதை கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான். நீங்க மௌத்துக்கு பிறகு கெட்டவன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் நரகத்தை கொடுத்துருவான். அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், நீங்கள் தான் இந்த பூமியின் அல்லாஹ்வுடைய சாட்சிகள் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம நல்லவனா வாழ்ந்து நல்லவனா மரணிச்சு நம்ம மௌத்துக்கு பிறகு மக்கள் என்ன பேசணும்? நம்மள நல்ல வேண்டும் மக்கள் பாராட்டணும், புகழணும். அப்ப அப்படி போனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை அதே இமாம் புகாரி அவர்களே அடுத்த ஹதீஸாக 1368வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. இதை அறிவிக்கின்ற ஒரு தாபி, அவருடைய பேர் அபுல் அஸ்வத். அபுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலியமான தாபி. இந்த தாபி ஹலீஃபாவை பார்க்கறாங்க. ஹலீஃபா யாரு? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபுல் அஸ்வத்ங்கிற தாபியை பார்க்கறாங்க. பார்த்தா இந்த ஹலீஃபாவை கடந்து ஒரு ஜனாசா போகிறது. ஜனாசாவுக்கு பின்னால போகக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டு போகிறார்கள். ஹலீஃபா ரலியல்லாஹு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வஜபத், அவர் மீது வாஜிபாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது ஜனாசா போனுச்சு, அதை மக்கள் பாராட்டி புகழ்ந்து பேசிக்கிட்டு போறாங்க. அதுக்கு சொன்னாங்க வஜபத் அப்படின்னாங்க. மூணாவது ஜனாசா போனுச்சு, அத மக்கள் திட்டி அவரை பத்தி புகழ்ந்து பேசாம கெட்டவன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் அப்படின்னு பேசிட்டு போனாங்க. அதுக்கு ஹலீஃபா என்ன சொன்னாங்க? வஜபத், முந்திய ரெண்டு ஜனாசா நல்லது பேசப்பட்டுச்சு, அதுக்கு வஜபத். மூணாவது ஜனாசா கெட்டது பேசப்பட்டுச்சு, அதுக்கு வஜபத்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அபுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய தாபியை கேட்டாங்க, யா அமீரல் முமினீன் மல் வஜபத், அமீரல் முமின் அவர்களே, அவர்கள் மீது எது வாஜிபாகிவிட்டது என்று கேட்டார்கள். அதுக்கு ஹலீஃபா சொல்லுவாங்க, குல்து கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ நான் அதை அப்படியே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம எல்லாம் மௌத்தா போன பிறகு நம்மள மக்கள் பாராட்டினா தான் புகழ்ந்தா தான் யாராக முடியும்? சொர்க்கவாசி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாபியிட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட ஒரு ஹதீஸ சொன்னாங்க, அந்த ஹதீஸை ஞாபகம் ஊட்டுறேன். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், ஐயுமா முஸ்லிமின் ஷஹீத லஹு அர்பஅத்தும் பிஹைரின் அத்கலஹுல்லாஹுல் ஜன்னா, ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அந்த முஸ்லிமுடைய மௌத்துக்கு பிறகு 4 பேர் அவரை நல்லவர் என்று சாட்சி சொன்னார், அத்கலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் கண்டிப்பாக அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். ஒரு ஆள் மூத்தா போய்
அவருக்கு 4 பேர் நல்லவர் என்று சாட்சி சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ் 4 பேர் புகழாம 4 பேர் பாராட்டாம 3 பேர் பாராட்டினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, 3 பேர் பாராட்டினாலும் சொர்க்கத்தை கொடுப்பான். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் 3 பேர் பாராட்டாம 2 பேர் பாராட்டினா சொர்க்கத்தை கொடுத்துருவானா அப்படின்ட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா அப்படின்ட்டாங்க. இந்த ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் சொல்லுவாங்க, ஒருத்தர் பாராட்டினா சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பானா மாட்டான்னு சொல்லிவிட்டு நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கல, அதனால நாங்க கூச்சப்பட்டு என்ன செஞ்சோம், விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதா ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம எல்லாம் மௌத்தா போயிட்டா நமக்கு மக்கள் என்ன செய்யணும்? நல்ல வேடு பாராட்டணும், நல்ல பண்புகள் பேசப்பட்டாதான் எங்கே போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இதுல என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம மக்கள்கிட்ட நல்ல வேடு பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட எதை அதிகமா செய்யணும்? அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இஸ்லாத்தில் கடமைகள் 2ஆக பிரிகிறது. ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட எது ஃபர்ஸ்ட் அவசியம்? அடியானுக்கு செய்யக்கூடிய கடமை மிக மிக அவசியம். ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். ஆனால் அடியான் இருக்கிறானே, தாய்க்கு தேவை இருக்கிறது, தந்தைக்கு தேவை இருக்கிறது, மனைவிக்கு தேவை இருக்கிறது, பிற சகோதரர்களுக்கு தேவை இருக்கிறது. அப்ப மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம செஞ்சாதான் எந்த பேர் வாங்க முடியும்? நல்ல பேர் வாங்க முடியும். எவ்வளோ பேரை பார்க்கலாம், கரெக்டா 5 வேளை தொழுவாங்க, கரெக்டா முன் சுன்னத்து பின் சுன்னத்து நஃபீலு அம்புட்டு தொழுவாங்க. அவங்களுடைய நெத்தியில பாத்தியலாக்க அந்த தொழுத சஜதா என்ன செய்யும், அந்த அடையாளம் அப்படி இருக்கு. கடன் வாங்கி இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. வட்டிக்கு வாங்குவாங்க, ஊரு ஃபுல்லா ஏமாத்திருப்பாங்க, ஊரு ஃபுல்லா ஏமாத்தி கெட்டவேன்னு பேர் வாங்கி இருப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க? அவங்கள தொழுது கொண்டிருப்பார்கள். அப்ப அவங்க தொழுதாங்கல, அந்த தொழுகை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏத்துக்கிற மாட்டான். கெட்டவேன்னு பேர் வாங்கிட்டாங்கல்ல, கண்டிப்பா அவங்க எங்க போயிருவாங்க? நரகத்துக்கு போயிருவாங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நீங்க 1000 ஹஜ்ஜுகளை செய்தாலும் 1000 உம்ராக்களை நீங்கள் செய்தாலும் மக்கள்கிட்ட கடுகடு என்று நீங்கள் பேசினால், நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால், எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில பேர்கிட்ட மக்கள் போய் பேசவே பயப்படுவாங்க. சில பேர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்கப்பா, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்ன, அவர்கிட்ட போய் சொல்றதா, அவர்கிட்ட போய் கேட்கறதா அப்படின்னு சில பேர்கிட்ட மக்கள் பேசவே பயப்படுவாங்க. சில விஷயத்தை கேட்கவே என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு கடுகடுன்னு என்ன செய்வாங்க? அவங்க பேசுவாங்க. அப்படி நீங்க கடுகடு என்று நீங்கள் பேசி எவ்வளவு நன்மைகளை நீங்கள் செய்தாலும் கண்டிப்பா அவங்க எங்க போயிருவாங்க? நரகத்துக்கு தான் போயிருவாங்க. ஏன்னா நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க என்ற ஒரு ஹதீஸை பதிவு பண்ணி முடிக்கிறேன். முந்திய காலத்துல 2 பெண்கள் இருந்தாங்க. இது முந்திய காலத்தில் நடந்த வரலாற்று செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு வஹி மூலமாக அறிவிக்கிறான், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அந்த முந்திய காலத்தின் 2 பெண்கள்ல ஒரு பெண் எப்படிப்பட்ட பெண் என்று சொன்னால், அவங்க ஃபர்ல் தொழுவாங்க, நஃபீல் தொழுவாங்க, சுன்னத் தொழுவாங்க, அது மாதிரி நோம்புகள் ஃபர்ல் சுன்னத்து நஃபீல் அம்புட்டு இபாதத்துகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அம்புட்டு இபாதத்துகளையும் அந்த பெண் செய்தார். ஆனால் கடுகடு என்று மக்கள்கிட்ட பேசுவாங்க. இங்க இவர்கிட்ட சண்டை, எய்த்த வீட்டுல சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, அண்டை வீட்டுல சண்டை. என்ன செய்வாங்க? அவங்களுடைய வாய் இருக்கு பாருங்க, வாய் பொல்லாத வாய், பொல்லாத பெண்ணு. அவங்கள்ட்ட போய் மக்கள் பார்க்க பேச பழக பயப்படுவாங்க. அந்த பெண் இப்போது எங்கே இருக்கிறார்? மூத்தா போயிட்டாங்க. அந்த பெண் இப்போது எங்கே இருக்கிறாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில். யாரு? 5 வேளை தொழுதால, கரெக்டா சுன்னத்து நஃபீல் ஃபர்ல் எல்லாம் பண்ணால, எல்லாம் பண்ணி போட்டு கடுகடு என்று பேசினாலே, கோபப்பட்டாலே, சண்டை போட்டாலே, அவ எங்க இருக்கிறா? ஹிய ஃபின்னார், அவள் நரகத்தில் இருக்கிறார். லா ஹைர, அவர் செஞ்ச எந்த ஹைரையும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு இன்னொரு பெண்ணை பொறுத்தவரை அவங்க ஃபர்து மட்டும் தொழுவாங்க, சுன்னத்து நஃபீல்லாம் தொழுவ மாட்டாங்க. ஃபர்து நோம்பு மட்டும் வைப்பாங்க, சுன்னத்து நஃபீல் நோம்புகள் வைக்க மாட்டாங்க. ஆனா மக்கள்கிட்ட மென்மையா இருப்பாங்க,
மென்மையா பேசுவாங்க, மென்மையா பழகுவாங்க, மக்கள் எல்லாம் ஈஸியா அவங்கள்ட்ட வந்து அணுகுவாங்க, பேசுவாங்க. அந்த பெண்ணும் மூத்தா போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண்ணு சொர்க்கத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம வந்து நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிவிட்டு யாரு சொல்லனே? வாழக்கூடிய மக்கள் சொல்லனே, பழகக்கூடிய மக்கள் சொல்லனே. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே இந்த பூமியின் சாட்சிகள். நீங்கள் நல்லவர் என்று சொன்னால்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். நீங்கள் கெட்டவர் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் இதை கொடுத்துருவான், நரகத்தை கொடுத்துருவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி சஹாபாக்கள்கிட்ட மட்டும் நல்லவன் பேர் வாங்கல, யார்கிட்டையும் பேர் வாங்கினாங்க? யார் இஸ்லாத்தின் எதிரிகளோ, அபூஜஹல் உள்பட யார் இஸ்லாத்தின் எதிரிகளோ அவங்கள்ட்ட கூட நல்லவேடு பேர் வாங்கினாங்களோ, அதுபோன்று நம்முடைய நற்பண்புகள் மூலமாக மக்களிடத்தில் நல்லவன் என்று பெயர் வாங்கி அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.